கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2025 அக்டோபர் மாத வாக்குத்தத்தம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. மனுஷராலே காரியங்கள் வாய்க்காது. என்ன, மனுஷன் மாம்சமானவன், தேவனோ ஆவியாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாகட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் மனுஷராலே எந்த காரியமும் வாய்க்காது என்றும் தேவனால மாத்திரமே எல்லாம் கூடும் என்றும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதுவரைக்கும் எந்தெந்த காரியம் எல்லாம் என்னால் முடியல ஆண்டவரே, இது நடக்குமா, நான் என் குடும்பத்திற்காக, உமது நாமத்துக்கு மகிமையாக, என் குடும்பத்தில் இருக்கிறவருடைய மகிழ்ச்சிக்காக, என் குடும்பத்தின் சமாதானத்துக்காக, என் குடும்பத்திலே அன்பு பரிபூர்ணப்படுவதற்காக இந்த காரியங்கள்லாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஒரு காரியமும் வாய்க்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மனுஷனால் முடியாதுதான். ஆமேனா? நீ முயற்சி பண்ணால் முடியாது தான். அல்லேலூயா. உன் முயற்சியில் ஒன்றுமே நடக்காது. ஆனால் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையிலே நான் அசைவாட போகிறேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே நான் பரிபூரணமாய் நான் இறங்கி எல்லா காரியத்தை நடத்த போகிறேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நம்மோடு பேசுவதனுடைய பின்னணி நமக்கு நல்லாவே தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் கிராமமாக, ஊராக, பட்டணமாக சுற்றி திரிந்து தேவ ராஜ்யத்தை குறித்தவைகளை பிரசங்கித்து கொண்டு வந்த வேளையில் அங்கே அவன் ஒரு ஜபாலய தலைவன், அவன் ஒரு நல்ல வேதத்தறிந்த ஒரு வேதபாரகன். இந்த காரியத்தை நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். இதனுடைய பின்னணியை ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் கடந்து போகிறோம். நல்லா கவனிங்க. அங்கே ஒருவன் வந்து கேட்குறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமேனால் நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அவன் வந்து மிகுந்த ஒரு ஆஸ்திகாரன், மிகுந்த ஐஸ்வர்யவான். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா நீ போயிட்டு தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள், தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள். அவருடைய 10 கற்பனைகளை எடுத்து பேசுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணு, பிறனுக்கு உண்டான யாதொன்று இச்சாதிரை. இதை சொல்லும்போது நான் என் சிறு வயது முதற்கொண்டு இதை நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அவன் நியாயப்பிரமாண சுயநீதியை குறித்து சொல்லுகிறான். அப்போது கர்த்தர் சொல்கிறார், அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குப்பா, நீ போயிட்டு உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைக்கும் பரதேசிக்கும் கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்போது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுவார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே அவன் என்ன செய்துட்டான்னா, இந்த தேவனுடைய இந்த பிரமாணத்துக்கு உட்படாமல், அன்பின் கட்டளைக்கு உட்படாமல் அவன் போய்விட்டான். அப்போ கர்த்தர் தம்முடைய சீஷர்கள் எல்லாம் இருக்க எல்லாருக்கும் பார்த்து சொல்லுவார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவருடைய சீஷர்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா? இந்த சம்பவத்துடைய பின்னணி நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், பேக்ரவுண்டெல்லாம். அந்த வசந்த வாசல் 25 வாசிங்களேன். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு ஏன் அவங்க மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஆபிரகாமுடைய மார்க்கத்தார், ஆபிரகாமுடைய சந்ததியார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை செல்வ சீமானாக வைத்திருந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவர், விசுவாசத்தில் பரிபூர்ணமானவர். அப்போது நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கணும் அப்படின்னா நமக்கெல்லாம் மிகுந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கணும்னு அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரமாணம் இருந்துச்சு. அவங்களாம் நினச்சாங்க, பெரிய ஆஸ்திகாரன் தான் என்ன செய்வான்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்குன்னு சொன்னதுமே இவங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் வந்துருச்சு. ஆமேனா? ஆமேன் சொல்லாமா? என்ன ஆச்சரியம் வந்துச்சு? புரிஞ்சு போச்சா இல்லையா? நாங்கள்லாம் ஆபிரகாமின் சந்ததியார்,
ஆபிரகாம் மிகுந்த ஆஸ்திகாரன், ஐஸ்வர்யவான். அவருடைய பணத்தை வச்சு எவ்வளவோ மகிமையாக இருந்தார். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சிநேகிதன் என்று சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுமே 26 சொல்றாரு, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமேனா? இந்த சம்பவத்தை சொன்னதுமே மனுஷரால இது கூடாது, ஆபிரகாமால முடியாது, ஆபிரகாமால ஒரு காரியம் வாய்க்காது. இன்னைக்கு எல்லாரும் எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறோம் என்றால், பணத்தின் அடிப்படையில். பணத்தை வச்சிருந்தா எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், ஆலயம் சம்பாதிச்சிடலாம், பெரிய ஐஸ்வர்யமான சந்தோஷங்களை சம்பாதிச்சிடலாம். பணம் வைத்திருந்தால் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாருடைய மனக்கணக்கும் அப்படி தான் இருக்குது. எல்லாரும் போடுற கணக்கு என்னன்னா, பணம் இருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணிடலாம். இவங்க எல்லாருமே அப்படி தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆபிரகாம் பணத்தை வைத்துக்கொண்டு பெரிய பலம் உள்ளவராக இருந்தார். உங்கள் பார்வைக்கு அவருடைய பணபலம் மாத்திரம்தான் தெரிஞ்சது. ஆனால் ஆபிரகாமால எதுவுமே முடியல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர், ஆவியாயிருக்கிற தேவன், அவர் இறங்கி வேலை செய்தார். ஆமேன்னு சொல்லாமா? எத்தனை சொல்றது புரியுது? பணம் வைத்திருக்கலாம், அந்த பணத்தை வச்சு இன்னைக்கு எத்தனை வியாதியை குணப்படுத்த முடியும்? நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும், எத்தனை கோடிகள் செலவு பண்ணாலும், கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க செய்யவில்லை என்றால், இன்னைக்கு பணம் வைத்திருக்கலாம், அதற்கான காலங்களையும் நேரங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை எனக்கு எல்லாம் இருக்குது ஆண்டவர், ஏன் இன்னைக்கு இந்த காரியம் எல்லாம் வாய்க்கல, ஏன் என்னால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உங்களுடைய பார்வையில் ஒரு மாற்றம் வேண்டும். அது என்னவென்றால், மனுஷனால் எந்த காரியமே நடக்காது. ஏன்னா அவன் மாம்சமானவன், அவன் மாம்சமானவன், அவன் பூமிக்குரியவன், அவன் பூமியின் மண்ணோடு கூட இருக்கிறவன். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவரை அவன் அறிந்து கொள்ளும்படிக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமெனா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அங்கே 32வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிங்களேன். இங்கே தான் ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அங்க என்ன மாம்சம்ன்றாரு? எப்பா மனுஷனே, உன்னால ஒண்ணுமே கூடாதுன்றாரு. ஆமெனா? உன்னால் எதுவுமே கூடாது. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் சரியாக அந்தந்த கால நியம அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு, அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் இயங்க வைக்கிறார். எல்லாம் ஒரு விதியில், ஒரு விதின்னா ஒரு சட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. மனுஷன் மாம்சமானவன் அதை பார்க்கிறான். நான் சொல்கிறத நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். தேவன் எல்லாவற்றையும் அதன் சட்ட திட்டத்தில் இயங்க வைத்திருக்கிறார். எல்லாம் அப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. மனுஷன் மாம்சமானவன், மாம்சிக அறிவு உள்ளவன், அந்த நியமத்தை பார்த்து, ஓ இப்படி தான் இருக்கும் போல வாழ்க்கை இப்படி தான் ஓட்டணும் போல் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கை இப்படி தான் போகும் பொழுது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் தேவன் ஆவியாயிருக்கிற தேவன், கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? ஆவி என்பது அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய திட்டம். இதுதான் ஒரே ஒரு காரியம், அவருடைய திட்டம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால், மாம்சமாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டம் சரியாய் ஏற்ற காலத்தில் கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிறவர். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மாம்சமான யாவருக்கும் நான் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? மனுஷனே, நான் வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களுக்கும் எல்லாவற்றையும் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறேன். உன்னுடைய மாம்ச அறிவில் நீ பார்த்து, இவள் தான் போல் இருக்குது, என் வாழ்க்கையும் அப்படிதான் போய்ங்குது, இவள் தான் போல் இருக்குதுன்னு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னை நேசிக்கிறது உன் தேவன், உன் மேல இரக்கம் வைத்த உன் கர்த்தர், என்னால கூடாத காரியம் எதுப்பா? ஆமென்.
அல்லேலூயா. நான் உனக்குள்ளே வரும்போது உன் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறேன். காரணம், நான் தேவாதி தேவனாய் இருக்கிறேன், நான் ஆவியா இருக்கிறேன். ஒன்றும் இல்லாமலிருந்து ஒன்றை திட்டம் போட்டு, நீ மாம்சமானவன் இருக்கிறதா பார்த்து திட்டம் போடுறவன். ஆமென். எது முழத்துக்கும் ஏதோ ஒரு சொல்லுவாங்களே பழமொழி, முடிச்சு போடுறது, முழத்துக்கும் முடிச்சு போடுறதுன்னு பார்த்தியா. உன் கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு நீ முழம் போடுவேன். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னை குறித்த என்னுடைய திட்டம் சரியா ஷார்ப்பா ஏற்ற வேலையில கரெக்டா நடத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி இல்லை. இப்போ எடுத்து வாசிங்க ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 18:14 வாசிங்களேன். ஆதியாகமம் 18:14 வேகமா வாசிமா. கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். நல்ல கவனிங்களே, இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. நோக்கமே என்னன்னா, ஒரு சந்ததி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாமுடைய ஏக்கத்தை கர்த்தர் அறிந்து கொண்டு தான் ஆபிரகாமுக்கு இந்த சந்ததியை கொடுத்தார் இல்லையா. அதுதான் அழைத்தார், பேர் சொல்லி அழைத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா வயசெல்லாம் கடந்து போயிருச்சு. அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வயசெல்லாம் கடந்து போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ கர்த்தர் வருகிறார். நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நியமங்கள், இந்த உலகத்துடைய நியமங்கள் உன் கண்ணில் பார்த்து நீ கணக்கு போடுற ஆளு. ஆனால் உன் தேவன் அப்படி செயல்படுகிறவர் அல்ல. இதுதான் முக்கியமானது. எல்லாம் கடந்து போயிடும். உன் வாழ்க்கையில் என் திட்டம், உன்னை குறித்த என்னுடைய திட்டத்தை உற்பவ கால திட்டம். இது இந்த உற்பவ கால திட்டம்னா ஒரு மாதிரி இருக்காது. இங்கிலீஷில் வாசியேன், அந்த ஒரு வசந்தம் மட்டும் இங்கிலீஷில் வாசியேன். Is anything too hard? நல்லா கவனி. Is anything too hard? ரொம்ப கடினம் என்று நீ நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில் கடினம் என்று, இட்ஸ் திங் டு ஹார்ட், உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினம் என்று நினைக்கிறியா? For the Lord, at the time appointed I will return unto thee according to the time of life. According to the time. நல்லா கவனி, ரொம்ப அருமையான வார்த்தை இங்கிலீஷ்ல. According to the time of life. வாழ்வின் நேரம், அந்த வாழ்வின் நேரத்தின்படி என்றார். நல்லா கவனிங்க, இந்த ஒரே ஒரு பாயிண்ட். According to the time of life. வாழ்வின் நேரத்தின்படி. எதின்படி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்றால், நல்லா கவனிங்க, எதின்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கும் என்றால் தேவனுடைய நியமத்தின்படி. நம்மை அழைத்தவர் ஏதோ ஒரு சும்மா அழைக்கல, நம்மை குறித்த ஒரு திட்டம். எதின்படி? ஒரு திட்டத்தின் அந்த காரியம் வாய்ப்பது, ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் லைஃப். அருமையான வார்த்தை. என்னால் ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்கிறியா? நீ என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆனால் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் வருவேன். அந்த உற்பவ காலம் என்பது உன் வாழ்க்கை, நீ பூத்து குலுங்குற டைம். உன் வாழ்க்கையில் தேவன் நியமித்த அந்த நியமம் நிறைவேறுகிற நேரம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சான்? பணம் வச்சுன்னு இருக்கிறேன், நான் பெரிய ஐஸ்வர்யவான், கர்த்தர் என்னை பெருசாக ஆசீர்வதிச்சிட்டாரு, என்னால் பரலோகத்தை சம்பாதிச்சிட முடியும்னு நினச்சான். நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராயிடுவேன்னு நினச்சான். ஆனால் அது அவனால் முடியல. அவங்க தப்பான எண்ணம் கொண்டு இருக்கான். என்னன்னா, இவன் ஒவ்வொருவனும் தேவனுடைய வாழ்வின் காலத்தின் திட்டத்துக்கு உட்பட வேண்டும். அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் லைஃப். அக்கார்டிங் அதன்படி, அக்கார்டிங் டு அந்த திட்டத்தின்படி நீ உட்பட வேண்டும். அதுக்கான கால நேர நியமங்களை தேவன் எப்படி கொண்டு வருவார்னா, உன்னுடைய பிரமாணங்கள், உன்னுடைய உலக நாலேஜை கடக்க செய்வார். கடந்துட்டு இருப்ப நீ முட்டி முட்டி மோதி, அதான் அந்த நியமம். மாம்சமான யாவருக்கும் நான் தேவன். உன் அறிவில் பார்த்து முட்டி மோதி சோது போயிட்டு இருப்ப. அப்போ அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லாமா? அதுதான் ஸ்பிரிட், அதுதான் தேவனுடைய ஆவி.
நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம்னாக்கா நான் இவ்வளோ பண்ணனே, இவ்வளோ மோதன முடியலையே. நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்த தொடர்ந்து வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்களா அந்த வசனத்தை. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால், சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இது கவனிங்கள, இந்த சம்பவம் நல்லா தெரியும். 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். 10ஆம் வசனம் வாசிங்க. அப்போது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள். இந்த உற்பவ கால திட்டம் வந்துருச்சு. எல்லாம் கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உற்பவ கால திட்டம். அன்பானவர்களே, நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. ஒரு உற்பவ காலகட்டம், அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் லைஃப். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி அமைக்கிறார் என்ற அவர் திட்டத்தின்படி. இந்த சம்பவத்தின்படி மம்ரேயின் சமபூமியில் இருக்கும்போது கர்த்தர் சரியா 99 வயசுல, ஆபிரகாமுக்கு 99 வயசு இருக்கும்போது கர்த்தர் அங்கே வருகிறார். அங்கே வந்து, ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் மரத்தல் இளைப்பாருங்க, உங்களுக்கு போஜனம் கொண்டு வரேன்னு சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து இளங்கன்றையும் ஒரு அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். அவர்கள் எல்லாம் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறார், ஆபிரகாமே நான் வருவேன், ஒரு உற்பவ காலத்திட்டம் வரும். என்ன ஆண்டவரே? சிரிப்பு தான் வருது. ஆமேனா? என்ன வருது? சிரிப்பு தான் வருது. என்ன ஆண்டவரே இப்படி போய் சொல்கிறீங்களே, எங்களுக்கெல்லாம் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் வேற மாதிரி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நல்லவர், நீங்கள் உண்மையுள்ளவர், உடன்படிக்கையின் தேவன், அதெல்லாம் ஓகே ஆண்டவரே. ஆனால் இதெல்லாம் வாய்க்குமா ஆண்டவரே அப்படின்றத மாதிரி நமக்கு தெரியும். நல்லா கவனிங்க. ஆனால் இங்கே ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்களேன். ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு. இதுதான் சொல்றேன், ஒரு நியமம் இருக்கிறது உலகத்துல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியமத்தை தேவன் வைத்திருக்கிறார். மாம்சமானவனே, நீ அதை பார்த்து உட்காந்து விழிச்சு பார்த்து உட்காந்துங்கிற. ஆனால் உன் வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கு, ஒரு உற்பவ காலம் இருக்கு. அந்த காலத்தின் வாழ்வு, அதாவது the time of life என்பது உன்னுடைய காலம் செழிக்கிற, உன்னுடைய காலம் பூக்கிற ஒரு டைம் இருக்கு. அது வந்துருச்சுன்றாரு. அது பயங்கரமா, அது நானே செய்வேன். இப்போ என்ன சொல்றேன்னா, ஆபிரகாம் சாராலும் வயது சென்று போயிருச்சு. மாம்சமானவனே, ஸ்திரீகளுக்குள்ள அந்த உதிரப்போக்கு இல்லையா, அந்த உதிரப்போக்கு நின்று போச்சுன்னா அந்த கருமுட்டியே இல்லை, எப்பயோ நின்று போச்சு சாராளுக்கு. இங்க வந்து செயல்படுற அவர், நான் மட்டுமே இதை செய்கிறவர், உனக்கு நான் மட்டுமே இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறவர் என்பதை உன் கண்ணு பார்க்கும்படியான காலம்தான் உற்பவ கால திட்டம். அந்த உற்பவ காலம் அல்ல, உற்பவ கால திட்டம். அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் திட்டத்துக்கு உட்பட்டவர்கள். அன்பானவர்களே, நான் அன்பாய் சொல்லுகிறேன், சில வேளைகளிலே நான் உங்களை ஒவ்வொருவரையும் நான் ஆராய்ச்சி செய்வேன். தெரியுமா? உங்களை ஆண்டவர் நடத்துகிற விதம், ஆண்டவர் உங்களை சந்தித்த விதம், உங்கள் உணர்வில், உங்கள் உள்ள பேசுவார். நீங்கள் வந்து ஒரு சில விசுவாசத்தில் அறிக்கை செய்வீங்க. ஓப்பனாக என்னை நான் வெளிப்படுத்தி சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிற வார்த்தையிலிருந்தெல்லாம் கூட நான் நிறைய விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். என் கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் உள் உணர்வில் எப்படி நீங்கள் மாத்திரம் வந்து உள்ளே உட்காந்துக்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ எவ்வளவு தூரம் வழிவி போனாலும், அவருடைய திட்டத்தை நீ புரிந்து கொள்ளாமல் போனாலும், உங்கள் உணர்வில் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் நீங்கள் சாட்சியோடு சொல்லுகிறேன். உங்கள் கூட பேசும்போது, அல்லது நீங்கள் சொல்லுகிற அந்த சாட்சி, அல்லது உங்கள் வாழ்க்கையில் இடைபடுகிற அந்த இடைபாடுகளை கர்த்தரை பார்க்கும்போது, என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் எம்மாத்திரம், அல்லேலூயா, அவர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிற மாத்திரம் ஒரு உற்பவ கால திட்டம், அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் லைஃப். நிச்சயமாக கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப சாராளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஒரு நகைப்பு. வாசிங்களேன். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, என்ன பண்ணாங்களா? நகைத்து அப்படின்னா நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு இந்த ஆண்டிக்கு ஏண்டா அம்பாரங்காத அப்படின்ற மாதிரி
எங்கேயோ ஒரு பயங்கரமான இது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நகைக்கல. நல்லா கவனிக்கணும், இந்த நகைப்பு என்பது ஒரு பயங்கரமான, ஒரு ஆச்சரியமான, ஒரு விசுவாசத்தினுடைய பரிபூரணத்தின் நகைப்பு. இது எப்படி தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக சாராள் இந்த இடத்துல நகைச்சாங்க அல்ல, இதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் நகைத்திருப்பார். இதை நம்ம ஏற்கனவே தியானம் செய்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அந்த உற்பவ கால திட்டம், அவருடைய திட்டம் தான் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். நீ எவ்வளவு தான் வச்சுக்கணும், நீ என்னதான் போனாலும் மனுஷனால ஒரு காரியமும் ஆகாது, ஒரு காரியம் கூட மனுஷனால் ஆகாது. ஆனால் மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சாராள் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. இதுதான் மாம்சம். என்ன இருங்க, ஒரு குழந்தை பெற்றுக்குன்னா ஒரு இன்பம் வேணும். கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், அப்போ தான் பிள்ளை பிறக்கும். என்னங்க இது எப்படிங்க நடக்கும் என்பது நேச்சர், அது நியமம், தேவனுடைய நியமம். ஆனால் ஒரு கவனிங்க, இங்கே 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் 99 வயசுல தரிசனம். முதலாவது வசந்த வாசிங்க 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது, ஆனால் அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் ஆபிரகாமுக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுவார், வாசிக்க பார்க்கலாம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. இந்த நகைத்து இருக்கு இல்லையா, கவனிங்களேன். இப்போ சில பேர் வந்து சொல்லுவான், ஒன்றுமே இல்லாத ஊரை சுற்றி இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து நான் திடீர்னு என்ன சொல்ல போகிறேன், நான் ஒரு 2 கோடி ரூபாயில் ஒரு வீட்டை கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பி? ஒருத்தன் வந்து வேலைக்கே போகலை, சுத்தமாக வேலைக்கே போகலை, அவன் எதுவுமே பண்ணல, ஊரை சுற்றி தான் இருப்பான். அவன் திடீர்னு வந்து நான் ஒரு 2 கோடி ரூபாயில் நான் வீட்டை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன், யாராவது சிரிப்பு வருமா இல்லை கம்முன்னு கேட்காம போயிட்டு இருப்பீங்களா? இப்போது ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கின்னு நான் ஒரு 2 கோடி ரூபாய் வீடு கட்ட போனேன், டேய் என்னடா 1 கோடி ரூபாய் தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தன் ஒன்றுமே இல்லை, ஊரை சுற்றின்னு இருக்கிறான், அவன் 2 கோடி ரூபாய் வீடு கட்ட போனால் கம்முன்னு அந்த பாட்டுன்னு வேலையை பார்த்து போயின்னு இருப்போம். அவன் என்ன உண்மையா இல்லையா? இப்போது இந்த இடத்துல ஆபிரகாம் சிரிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தரிசித்தார். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை ஆபிரகாம் தரிசித்தார். நல்லா கவனிக்கணும், தான் முக்கியம். ஏனென்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். மாம்ச கண்ணில் தரிசிக்கல, மாம்ச கண்ணில் தரிசிப்பது மாம்சமானவன். அது உலக வேர்ல்டு சிஸ்டம், இந்த உலகத்தின் நியமம். ஆனால் ஆபிரகாம் நகைத்து என்பது சாதாரணமானதல்ல, அதுதான் கிறிஸ்து, தேவ சமூகம். இந்த நகைத்து என்பது அப்பா பிள்ளை அந்த உறவுல அப்பா சித்தம் செய்வதற்கு தம்மையே ஒப்பு கொடுத்து அப்பா சித்தம் செய்து முடித்து விட்டு மனசுக்குள்ளே வருகிற அந்த கலிகூறுதல் தான் அந்த நகைத்து. இது உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த நகைப்பு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. கையத்தட்டிய மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. இந்த நகைத்து என்பது ஆத்துமாவில் அந்த உள்ளான ஆவியின் மனுஷன் இல்லை, அதை தரிசித்து மாம்ச கண்ணில் தரிசித்து அல்ல. நாம் விசுவாசத்தின் பிள்ளைகள். தேவன் ஆவியா இருக்கிறார், மாம்சமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆவியா இருக்கிற தேவன் இடைபடுகிறார், செயல்படுகிறார். நல்லா கவனிக்கணும், இந்த நகைத்து என்பது சாதாரணமானதல்ல. ஏனென்றால் வாசிங்கள 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். வாசி பார்க்கலாம் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா. ஆவி, நல்ல கவனி, மாம்சமானவனே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறவனே, உன் வாழ்க்கையில நான் அசைவாடுகிறேன், உன் வாழ்க்கையில் இடைபடுகிறேன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறேன். உன் வாழ்க்கையில் என் திட்டம் இருக்கு, என் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் ஒரு ஜீவ காலம் இருக்கு. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஜீவ காலம் இருக்கிறது. According to the time of life, the time of life, ஜீவ காலம் இருக்கிறது. கண்டிப்பா நான் மட்டுமே செய்து முடிக்கிறவர் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படி நான் செய்வேன்
என்னால் மட்டும்தான் உனக்கு ஜீவனை உண்டாக்க முடியும், உன் ஜீவனை காப்பாற்ற முடியும், உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்பதை உன் மனசார நீ நகைப்பாய். இந்த நகைப்பு என்பது அவர் லார்ட் புட் இன் யுவர் ஹார்ட். இந்த லாஃப் என்பது, இந்த நகைப்பு என்பது அது அந்த உள் உணர்வுல தேவன் கொண்டு வந்து வைக்கிற, அவரே வைக்கிற ஒரு ஜீவன். இது எது என்றால், அந்த தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து, பிதாவின் சித்தம் செய்வதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருமே, அதுதான் சாக்கக். இந்த சாக்கக் என்கின்ற அந்த வார்த்தை தான் சிரிப்பு. எபிரேயத்தில் சாக்கக் என்பதுதான் சிரிப்பு. அப்போ இங்க என்ன வசனம் சொல்றாரு ஆண்டவர்னா, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இந்த ஆவியில தான் அவர் திட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த ஆவியில தான் அவர் என் மேல வைத்திருக்கிற அந்த திட்டம் என் கண்ணுக்கு தெரியும். ஆபிரகாம் என்ன செய்தார்? தொடர்ந்து வாசி அந்த வசனத்தை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்லா கவனிங்க, இதை புரிஞ்சுக்கணும். தரிசித்துனா உலக நியமத்தை பார்த்து நடக்கல, மாம்ச அறிவில் நடக்கல. விசுவாசித்து என்றாலே தரிசித்து தான், ஆவியில தரிசித்து. ஆமென். நாம் தரிசித்து நடவாமல் மாம்சமானவனே உன் அறிவில் நாம் நடக்கவில்லை. பவுல் சொல்றாங்க, நாம் எங்களுடைய அறிவில் நடக்கல, நாங்கள் தேவ அறிவில் நடக்கிறோம். அப்ப தேவ அறிவு, விசுவாசம் என்பது ஆவியில தரிசித்து, அதை பார்த்து. இப்ப ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் ஏற்ற வேலையில் வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான்டா. ஆபிரகாமே, நாண்டவரே 99 வயசாயிருச்சு, 100 வயசுல இருந்து பிள்ளை பிறக்கமா? அப்போ இவர் என்ன செய்றாருன்னா, ஏதோ கேவலமா சிரிக்கல, அது அப்படியே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த ஜீவன் உண்டாகும்படியாய் அந்த இருதயத்தில் அந்த நகைப்பு வந்தது. ஆமெனா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கொள்ள முடியுது? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்பது, விசுவாசம் என்பது பார்ப்பது, தேவனை நம்முடைய மனக்கண்களிலே பார்ப்பது. ஆமென். இதுதான் சொல்றாரு, மனுஷராலாம் இது கூடாது. உன் வாழ்க்கையில் எல்லாம் போயிடும். என்ன? உன் வாழ்க்கையில் நான் இடைபட விரும்புகிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதனால் தான் உன் உள் உணர்வில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த உலக நியமத்தால் முடியாத, ஆச்சரியப்படத்தக்க விதமாய் எல்லா காரியத்தை நிறைவேற்றுவேன். ஆக அந்த உற்பவ கால திட்டம், அந்த இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த நகைப்பு, அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுத்து போட முடியாது. அது தேவனே உனக்குள்ளே செய்து முடிக்கிறவர். ரோமர்க்க நிருபம் இது 9ஆம் அதிகாரம், திருப்பி கொள்ளுங்க. ரோமர்க்க நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்களே. ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன் உன் மேல இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. உன் மேல அவர் இறங்குகிறார், உன் மேல அவர் இரக்கம் வச்சு அவருடைய திட்டம், அதுதான் அக்கார்டிங் டு அவருடைய திட்டத்தின்படியே உன் வாழ்க்கையில் அவர் இரக்கம் வைத்து எல்லா காரியத்தையும் நானே செய்தேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்பதுதான் இந்த சத்தியம். ஆக இந்த சாரால் இந்த இடத்துல நகைக்கிறாங்களே, இந்த இடத்துல இப்போ பாருங்களேன், இப்போ எடுத்து வாசிங்களேன். இப்போ ஆபிரகாம் முதல்ல நகைக்கிறார் இல்லையா? அதை வேகமாக வாசி பார்க்கலாம். 17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து இந்த நகைப்பு தான். ஆமென் சொல்லுங்க. இந்த நகைப்பு தான் ஆபிரகாமுடைய ஜீவன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உண்டான அந்த ஸ்பிரிட். ஆமென். இதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இந்த ஆவியின் கண்ணில் தரிசிக்கிறார், நகைக்கிறார், ஒரு குமாரனை கற்பனை பண்ணுகிறார், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று. ஆமெனா? என் தேவனால் எல்லாம் கூடும் என்று உள்ள வச்சு அப்படியே கற்பனை பண்ணி. இப்போ நமக்கு எப்போ ஜாலியாக சந்தோஷமா இருக்கும்? டெய்லி வெள்ளை துணி போட்டுன்னு வந்துட்டு அப்படியே இப்போ கலராக வரும்போது எவ்வளோ துள்ளும். ஆமேனா? ஆமேனா? புதுசாக ஒன்று பண்ணும்போது துள்ளும். ஆமேனா? ஆமேனா? பிள்ளைய இல்லை, பிள்ளைய பார்க்குறார், அதான் நகைப்பு, அதான் உள்ள அந்த பொங்குதல். ஆமேனா? நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். புரியுதா இல்லையா? இப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, எப்படி வந்துச்சு இந்த நகைப்பு? லாஃப், சாக்கு எபிரேயத்தில் சாக்கு. அதனால தான் ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை ஈசாக், ஒரே ஒரு யோத் அங்கே உள்ள வரும். யோத் என்பது 10.
10. ஆமெனா. இப்ப சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவி சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்ப என்ன சொல்றாரு? நீ சிரிச்சலடா ஆபிரகாம், நீ வாங்கிக்கடா ஆபிரகாம், இதாண்டா ஆபிரகாம். அதனால தான் ஆபிரகாம் தேவராஜ்யத்தில் நுழைந்திருக்கிறான். ஆமென். பணத்தில் அல்ல, இவனுடைய செல்வ செழிப்பில் அல்ல. ஆபிரகாம் நீ சிரிச்சல்ல. எத்தனை பேர் தேவனுடைய வாக்குத்தத்தை பற்றி கொண்டு சிரித்தீர்கள், உங்க உள்ளத்தில் அகமகிழ்ந்தீர்கள். இது நடக்கும், இதுதான் உங்களை குறித்த தேவ திட்டம். அது ஆபிரகாம் இது சும்மா இல்ல, அதை தரிசித்தார், அதை ஸ்பிரிட்ல தரிசித்தார், ஆவியில தரிசித்தார். நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆவியில தரிசித்தார் இந்த ஆபிரகாம். காலம், நியமம் எல்லாவற்றையும் ஆபிரகாம் அறிந்தவர். அவர் தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறார். அதனால அந்த பிள்ளைக்கு என்ன பேருனா இட்சகாக். அப்ப என்ன அர்த்தம்? அங்க ஒரே ஒரு யோத். அந்த யோதனுடைய நியூமரிக் வேல்யூ 10. ஆக 10 வந்துருச்சுன்னாவே உன் வாழ்க்கையில் அது உண்டாகும். நீ விசுவாசித்த அந்த வார்த்தை உண்டாகும். எந்தெந்த வார்த்தையெல்லாம் நீ வாசித்து உள்ளத்தில் அகமகிழ்ந்து என் கர்த்தர் இதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களோ, எந்தெந்த வார்த்தைகளை நீங்க வேதத்தை வாசித்து கண்ணீரோடு அல்லது நெருக்கத்தின் மத்தியில் இருந்தபோது உங்க மனசுல நீங்கள் விசுவாசித்தீர்களோ, தேவன் உங்களை குறித்த தேவ திட்டம் அது. அந்த வாக்குத்தத்தம் உங்கள் இருதயத்தில் வந்து உட்கார்ந்ததே, அது நீங்கள் அல்ல, தேவனே உள்ள வைத்தது. அந்த வார்த்தை ஈசாக் ஆகும். இட்சகாக். He loves. அவர் சிரிக்கிறார். எவர் சிரிக்கிறார்? ஈசாக்கு என்றால் அவர் சிரிக்கிறார். யார்? கிறிஸ்து அகமகிழ்கிறார். எதுக்கு? என் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் அகமகிழ்கிறார். அதுதான் அந்த ஈசாக்கு, அந்த சந்ததி ஈசாக்கு என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் நிருபத்தில் கொண்டு வருகிறார். ஏனென்றால் இந்த ஆபிரகாம் ஏன் அவர் நகைத்தார் என்றால், அவர் மனசுக்குள்ள அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அதனால் ஏதோ பகட்டு சிரிப்பு அல்ல, கேவலமான சிரிப்பு அல்ல, அது ஜீவனுள்ள வாழ்க்கை தான் அந்த சிரிப்பு. இனிமே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆமேனா? இனிமே உங்கள் வாழ்க்கையில் அந்த உள்ளம் பொங்கி 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 சிரிப்பீங்க, சிரித்து கொண்டே இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் தான் செய்வார். நீ தான் கையை அசைப்ப, ஆனால் உனக்கு உள்ளிருந்து செயல்படுத்துகிறவர் எல்லாம் அவரே, உன் தேவனே. அவர் உங்களை குறித்து வைத்தது திட்டமே. பிரசங்கின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி இந்த ஆபிரகாமால இந்த காரியம் நடந்தது என்றால், பிரசங்கின் புத்தகம் 8வது அதிகாரம், பிரசங்கின் புத்தகம் 8வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். இந்த ஆபிரகாம் ஒரு ஞானி, தேவனுக்கு பயப்படுற பயத்தை உடையவர். அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர், தேவனுடைய நியாயப்பிரமாணம் தன்னுடைய இருதயத்தில் வைத்தவர். அதனால தான் அந்த ஆவி அவருக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. 6ஆம் வசனம் வாசியத. எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு உற்பவ காலம் வந்து விட்டது. இந்த 10 இட்சகாக், அந்த ஜாக்கக் என்றால் சிரிப்பு, அந்த நகைப்பு அவர் ஆபிரகாமுடைய உள்ளத்தில் பொங்க ஆரம்பித்தது. அந்த 100 வயசுல ஜீவன் உண்டானது. அதனால தான் ஆபிரகாம் என்ன செய்த தெரியுமா? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் பிள்ளையை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. அந்த காரியத்தை செயல்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ஆவி ஆபிரகாமுக்குள்ளே வந்தது, காரியம் எல்லாம் வாய்த்தது. ஆமென். இனிமே உங்க வாழ்க்கையில் எல்லாமே நகைப்பு தான். அல்லேலூயா. அதான் ஈசாக்கை பெற்றெடுத்துட்டு சாரால் பாடுற அந்த பாட்டை பாட்டி வாசித்து முடிக்கலாம். நேரம் ஆயிடுச்சு இல்லையா? டைம் ஆயிடுச்சு. வாசிங்க 21ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே ஈசாக்கை பெற்றெடுத்து விட்டு வேகமாக வாசிக்கும் போது 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா சிரிப்பீங்க,
உங்கள் கூட இருந்து உங்கள் நன்மை விரும்பிகள் எல்லாம் உங்கள் கூட சேர்ந்து சிரிப்பாங்க. ஏன்னா இனிமேல் எல்லா தடைபட்டு போன எல்லா காரியத்தையும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் தேவனை விசுவாசித்து அவரில் நம்பிக்கை வைத்த எல்லா நம்பிக்கையும் கர்த்தர் நிறைவேற செய்வார். நீங்கள் நகைத்து கொண்டே இருப்பீர்கள். ஆமீன் சொல்லாமா? உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே சிரித்து கொண்டே இருப்பாங்க. ஆச்சரியப்பட்டு குலுங்கி பொங்கி எப்படி நடந்துச்சு என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இருதயத்தில் அந்த நகைப்பு யாவையும் செய்து முடித்து விட்டு அப்பாடா அப்படின்று ஒரு பெருமூச்சு விடுகிற அந்த ஒரு நகைப்பு, அந்த ஒரு சிரிப்பு அலை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும், எப்போதும் சூழ்ந்து கொண்டிருக்கும். சாராளை போல இவளே மேலான எருசலேம், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் மாம்சத்தின்படி பெறாமல் வாக்குத்தத்தின்படியே நாம் எல்லாம் ஈசாக்குக்கு உரியவர்களாக, ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்னது மட்டுமே நடக்கும். என் வாழ்க்கையில் நான் அவருடைய வாக்குத்தத்தின் பிள்ளை. ஆமீன் சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு, அன்புள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை சிரிப்பாக்கி எங்கள் வாழ்க்கை நகைக்க பண்ணின உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஒருமனப்பட்டு கூடுமே